முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இப்போ இதில் லெவல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது நம்மளோட பிளானுக்கு, பில்டிங் பிளானுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வால்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ரைட்டுங்களா? ஃபைலை ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய்க்கிறேன். இதான் என்னோடய கிரவுண்ட் ஃப்ளோர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ட்ராயிங்கை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இதுதான் நம்மளோட ட்ராயிங். ஓகேங்களா? ஸோ இதை ரஃபுக்கு நம்ம வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ரைட்டுங்களா? ஸோ லெவல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, கிரிட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இப்போ வால் ஆர்கிடெக்டுங்கிற டேப்பில் பில்டிங்கிற பேனலில் வால்ஸ்ன்னு போனீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 5 விதமான வால் டைப்ஸ் இருக்குது. ஸோ 2 பார்த்தீங்கன்னா டிசேபிளாக இருக்குது, 3 மட்டும் எனேபிளாக இருக்குது. வால்ஸ் ஆர்கிடெக்சரல், வால்ஸ் ஸ்ட்ரக்சரல், வால்ஸ் பை ஃபேஸ். ஓகே. ஸோ இது என்னன்னா நம்ம வால் பை ஃபேஸ் பின்னாடி பார்ப்போம். வால் பை ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸ்ட்ரக்சர் வால் இதாக இருந்தால் ஸ்ட்ரக்சர் வாலாக வரும். அது வந்து ஆர்கிடெக்சர் வால்னால் நம்ம ஜஸ்ட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே ஸ்ட்ரக்சரில் போனீங்கன்னா அதே மாதிரி வால்ஸ் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஸ்ட்ரக்சரல் வாலுக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆர்கிடெக்சர் வால் தான் நான் எடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்ட்ரக்சர் வால் எப்போ எடுப்போன்னா, சில சமயத்துக்கு எனக்கு இன்டர்ஃபரன்ஸ் வந்து என்னென்னா ஸ்ட்ரக்சர் வால் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஏதாவது காலம் பீம்ஸ் நான் வரைஞ்சேன்னா அப்போ வந்து எனக்கு இன்டர்ஃபரன்ஸ் காட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? 2 உள்ளே வந்து கிளாஷ் ஆகும்போது இன்டர்ஃபரன்ஸ் காட்டும். ஆனால் அப்போ வந்து இதே ஸ்ட்ரக்சர் வால் எடுத்துருந்தோம்னா காட்டாது. ஓகே. ஸோ அது பின்னாடி பார்ப்போம். அதெல்லாம் கொஞ்சம் வந்து எப்படி இன்டர்ஃபரன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி பண்ணலாங்கிறது லாஸ்ட்டில் நம்ம ட்ரிக்ஸில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் வாலே நான் எடுத்துக்கிறேன். எடுத்தோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் வால்னு சொல்லி 8 இன்ச்சுன்னு ஒன்று காட்டுது. ஸோ இதை டவுன் பண்ணோன்னா எனக்கு வேரியஸ் டைப்ஸ் காட்டுது. ஓகே. 8 inch வால், 6 inch மேசன்ட்ரி, 8 inch ஃபில், 8 inch மேசன்ட்ரி, ஓகே, 12 inch மேசன்ட்ரி. ஸோ நீங்கள் வால்ஸ்ன்னு எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வால்ஸ், இன்டீரியர் வால் இங்கே நம்ம பிரிச்சுருப்பாங்க. இன்டீரியர் வால், கர்டன் வால், எக்ஸ்டீரியர் கிளாசிங், ஸ்டேர் ஹவுஸ், ஸ்டோர் ஃப்ரண்ட், இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இன்டீரியர் வாலுக்கு எக்ஸ்டீரியர் வாலுக்கு என்னென்னா வெளிச்சுப்புறச்சோருக்கு எக்ஸ்டீரியர் வால்னு சொல்லுவாங்க. இன்டீரியர் வால்ங்கிறது உள்ளே வருது. பார்ட்டிஷன் வால் இதெல்லாமே இன்டீரியர் வால்னு வரும். ஓகேங்களா? ஸோ இன்டீரியரில் பார்ட்டிஷன் நான் சொல்லும்போது என்னென்னா நான் திக்னஸை நான் குறைச்சிக்குவேன். பெரிய பெரிய கமர்ஷியல் பிளாக் பில்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்து எக்ஸ்டீரியர் வால் மட்டும் தான் கட்டியிருப்பாங்க, உள்ளே எதுவுமே இருக்காது. ஸோ எந்த கம்பெனிஸ் எவன் வரானோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்டிஷன் வால், டெம்பரரி பார்ட்டிஷன் அதை வச்சு எப்படி வேணுமோ ரூமை செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். அதுக்கு தான் இந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு என்ன திக்னஸ் வேணும், வாலோட திக்னஸ். இங்கே 8 inchங்கிறது டோட்டல் திக்னஸ். நம்ம ஜென்ரலாக வால் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே செங்கல் இது பார்த்திங்கன்னா 9 inch வரும். அப்படின்னா எனக்கு இந்த பக்கம் பிளாஸ்டிங், அந்த பக்கம் பிளாஸ்டிங் 10 inch கிட்ட வரும். ஸோ எனக்கு 10 inch வால் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா 10 inch வால்ங்கிறத நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை நம்மளால் இங்கே போய் எடிட் டைப்பில் போனோம்னா நம்மளால் பண்ணிக்க முடியும். எடிட் டைப்னு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டைப் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று வருது. இது என்ன டைப் ப்ராப்பர்ட்டிஸ்? ஓகே. இதை ரிவிட்டை பொறுத்தவரை ப்ராப்பர்ட்டிஸை 2 விதமாக பிரிப்பாங்க. டைப் ப்ராப்பர்ட்டிஸ், இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். டைப் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறதா நீங்கள் இப்போ சப்போஸ் ஜென்ரிக் 8 inchன்னு இருக்குது, இதோட வேல்யூஸை மாற்றுறீங்கன்னா இந்த ஜென்ரிக் 8 inch இருக்குது பார்த்தீங்களா, பேசிக் வால் ஜென்ரிக் 8 inch எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துலலாம் மாறிடும். ஓகே. எனக்கு அப்படி மாறக்கூடாதுன்னா டூப்ளிகேட்னு சொல்லிவிட்டு நான் மாற்றணும். அதுக்கு வேறு நேம் கொடுத்துட்டு அதை நான் மாற்றணும். இல்லை நான் அப்படியே மாற்றினா இதாக மாறும். ஆனால் இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிங்கிறது அப்படி கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அன்கனெக்டட் ஹைட்னு ஒன்று காட்டுது. இதெல்லாம் என்னென்னா அந்த பர்டிகுலர் வால்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் இதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஸோ அதெல்லாம் இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டைப் ப்ராப்பர்ட்டிஸே எடுத்துக்குவோம். டூப்ளிகேட்னு கொடுத்துக்குவோம். ஸோ இப்போ எனக்கு தேவை வந்து 10 inch வால். நான் வந்து ஜென்ரிக் 10 inchன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் எடிட் டைப்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கோர் பவுண்டரி, லேயர், போர்டு இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை, நடுவில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்னு இருக்குது. ஸோ இன்சர்ட்னு கொடுத்தா நான் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு
ஃபினிஷ் என்ன வேணும்? ஸோ எனக்கு ஃபினிஷ் வேணும், அதான் வந்தது. ஸோ இங்கே கேட்டகரி, பை கேட்டகரின்னா அதுவே எடுத்துக்கும், அல்லது எனக்கு வேறு எதுவும் வேணும்னா நான் இங்கே கொடுத்துக்கலாம். எனக்கு எந்த மாதிரி ஃபினிஷ் வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆக்சுவலாக இருக்காது. சும்மா நான் வந்து டிஃபால்ட்டே நான் விட்டுறேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர். ஓகே, ஆக்சுவலாக நமக்கு வந்து அது வந்து ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பிரிக் காமன், என்ன வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். பிரிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். திருப்பி எனக்கு இன்னொரு ஸ்ட்ரக்சர் இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நம்ம மாற்றணும், திக்னஸ். ஸோ இது என்னென்னா எனக்கு பிளாஸ்டிங்கோட திக்னஸ் வந்து 1/2 inch, எனக்கு பிரிக்கோட ஸ்ட்ரக்சர் திக்னஸ் வந்து 9 inch. ஸோ திருப்பி இன்டீரியர், இல்லை நான் இன்டீரியருக்கு நான் வேறு யூஸ் பண்ண போகிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரேப்பிங் அட் இன்சர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்ம கொஞ்சம் டெப்த்துக்கு நம்ம பேசிக்ஸுங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல அதை பற்றி ஃபுல்லாக எதுவும் பார்க்கல. ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பேஸ் ஆஃப்செட்னு ஒன்று இருக்குது, பேஸ் கான்ஸ்டன்ட். இப்போ என்னென்னா லெவல் 1லேருந்து நமக்கு வரைய போகிறோம். இதை நீங்கள் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம், எந்த லெவல்லேருந்து வரைய போகிறீங்க. பேஸ் ஆஃப்செட் இதுலேருந்து எவ்வளோ தள்ளி வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் கான்ஸ்டன்ட்ஸ் அன்கனெக்டட்னா இங்கே கொடுக்குற ஹைட்டை பொறுத்து வரும். இதே எனக்கு லெவல் 2 வரைக்கும் வேணும்னா லெவல் 2ன்னு கொடுத்துட்டேன்னா லெவல் 2 பாருங்கள் 12 inchன்னு வந்துருச்சு. அடுத்து டாப் ஆஃப்செட்னு வந்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, நான் நான் வெளியில் வரைகிறேன். அது கொஞ்சம் கான்செப்ட் புரியணுங்கிறதுக்காக நான் வெளியில் வரேன். எனக்கு ஹைட்டு வந்து லென்த்து வந்து 20 feet வேணும்னா 20 feetன்னு கொடுத்தோம்னா நமக்கு இங்கே மாறிக்கும். ரைட், இப்போ நம்ம 3Dயில் போய் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம அடுத்து இருந்தோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போய் நான் எடிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகே, திருப்பி இங்கே எடிட்டில். ஸோ இப்போ பேஸ் ஆஃப்செட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை 1 feetன்னு நான் மாற்றுறேன். பாருங்கள், கீழேருந்து 1 feet. இதே வந்து -1 feetன்னு கொடுத்தேன்னா எனக்கு கீழே போயிடும். ஓகே, அதாவது இந்த கிரவுண்ட் லெவலுக்கு அதுலேருந்து நமக்கு எடுத்துக்கும். இப்போ டோட்டல் ஹைட்டு பாருங்கள் 13 inchன்னு வந்துருக்கு. இதே அதே மாதிரி நான் 1ன்னு கொடுக்குறேன், 1 inch. மொத்தமாக -1, ஹைட்டு வந்து 12 + 1 அப்படின்னா மொத்தம் எவ்வளோ வருது, டோட்டல் லென்த்து 14. இதே மைனஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே கீழே -1 inch, இங்கேயும் திருப்பி -1 inch. ஸோ டோட்டலாக 12 inch. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி வேணுமோ நம்ம ஆஃப்செட் நம்ம கொடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ நான் திருப்பி இதுக்கு போய்க்கிறேன். நான் எனக்கு இது வேணாம், இதை டிலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் எக்ஸ்டீரியர் வால் நான் வரைய போகிறேன். ரைட்டுங்களா? ஸோ எக்ஸ்டீரியர் வால் வரையும் போது நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அப் டு 12 feet, அதாவது நமக்கு லெவல் வந்து 12 feet இருக்குது. ஸோ அது வரைக்கும் வரையணும். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த 12 feetங்கிறது ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவல். அப்போனா எனக்கு அங்கே என்ன வரும், எனக்கு 5 inch கான்க்ரீட் வரும். அடுத்து வந்து எனக்கு டைல்ஸ் போடுறேன், அதுக்கு நான் ஃபில் பண்ணுறேன்னா அப்ராக்சிமேட்டாக 2 inch எடுத்துக்கும். மொத்தம் 7 inch அங்கே எனக்கு வரும். அப்போனா இந்த 12 inchலேருந்து 12 feetலேருந்து 7 inch கீழே தான் எனக்கு பாட்டம் ஆஃப் தி கான்க்ரீட் வரும். எப்போதுமே வால் கான்க்ரீட் பார்த்தீங்கன்னா வால் மேலே உட்காந்துருக்கோம். அப்போனா எனக்கு வால் வந்து இந்த 12 feetலேருந்து 7 inch கம்மியாக இருந்தால் போதும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, லெவல் 2 அடுத்த லெவல் வரைக்கும் வரைவாங்க. வரைஞ்சிட்டு கொடுக்கலாம், அதனால் ஒன்றும் கிடையாது. பின்னாடி இன்டர்ஃபரன்ஸ்னு ஒரு செக்கிங் ஒன்று இருக்குது, அதில் போனீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் காட்டும். ஏன்னா இன்டர்ஃபரன்ஸ்னால் எங்கெங்கெல்லாம் கிளாஷ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி பண்ணும்போது கிளாஷ் ஆகும். அப்படின்னா நான் இங்கே வரையும் போதே என்ன பண்ணுறேன், அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன்னா எடுத்துக்கிறேன். ஸோ திருப்பி வால் எடுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும், -7 inch. ஓகேங்களா? இதில் சில ட்ரிக்ஸ் இருக்குது, நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ நான் எக்ஸ்டீரியர் வால் நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ 3D போய் பார்ப்போம். ரைட் கிளிக் பண்ணி ஓகே, ஜூம் டு ஃபிட். ஸோ இதுதான் நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ எனக்கு அதே மாதிரி பார்ட்டிஷன் வால்ஸ் வேணும். நான் இதுக்கு ரைட்டுங்களா?
ஸோ பார்ட்டிஷன் வால்ஸ் இப்போ என்னென்னா இது ஒவ்வொன்றும் ஒரு ரூம், இதெல்லாம் ஒரு ரூம். ஓகே, இது வரைக்கும் ஒரு ரூம் வரப்போகுது. ஸோ எப்படி வருதோ நம்ம அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா பார்ட்டிஷன் வால்ங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ பார்ட்டிஷன் வால் எனக்கு என்ன சைஸ் வேணும் நான் இங்கேயே எடுத்துக்கலாம். எனக்கு என்ன இது வேணும். ஓகே, இங்கே 2 ஹவர்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபயர் ரேட்டிங் சொல்லுவாங்க, எவ்வளோ மணி நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும் அந்த மாதிரி வரும். நம்ம அந்த இதுக்கெலாம் நம்ம ஃபுல் டெப்த்தில் உள்ளே போக வேணாம். ஓகே, ஜஸ்ட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா 1/2 இன்ச், சரி 5 இன்ச்சே நம்ம எடுத்துக்கோம் பார்ட்டிஷன் வால். ஓகே, என்ன இன்ச் வேணுமோ எடுத்துக்கலாம், அல்லது இங்கேயும் போய் நான் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எதை எடுத்தாலும் சரி நான் எடுத்துகிட்டு அதுக்கு இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு திருப்பி சேம் இதே தான் இங்கே மறக்காமல் நான், ஏன்னா இப்போ வேறு டைப் எடுத்திருக்கேன் அதனால் எனக்கு மாறும். சும்மா முதல்ல நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் எல்லாம் ரெக்டாங்கிள் ஷேப்னால் இங்கே ரெக்டாங்கிள் கூட எடுத்துக்கலாம் நான். ஓகேங்களா, ஸோ நான் ரெக்டாங்கிள் ஷேப்லேயே நான் எடுக்கிறேன். இதே இருக்கட்டும், நம்ம பின்னாடி அதை எப்படி மாற்றுறதுங்கிறத நாம் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் திருப்பி நம்ம இது பண்ணும்போது நமக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ திருப்பி இந்த இடத்துல ஆக்சுவலாக எனக்கு வந்து இது வந்து ஓப்பன் ஸ்பேஸாக வரப்போகுது. ஸோ என்ன பண்ணுறேன்னா திருப்பி நான் ஒரு வால் வரைஞ்சிக்கிறேன். இந்த இடத்துல கூட நமக்கு காரிடார் இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை நம்ம எப்படிங்கிறத நம்ம பின்னாடி அடுத்தடுத்த செஷன்ஸில் பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம வால்ஸை வரைஞ்சிப்போம். ஓகே, ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து இங்கேருந்து, ஏன்னா இதுதான் காரிடார், அடுத்த ரூம் வந்து எனக்கு அப்படி வருது. ஸோ இதுதான் நமக்கு ஓப்பன் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்ம போய்ட்டு த்ரீலையும் பார்த்துக்கோம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல ஓப்பனிங் ஸ்பேஸ் வரணும். நான் அந்த ஓப்பனிங் ஸ்பேஸையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணணும். இந்த இடத்துல நான் கட் பண்ணணும். அப்புறம் எனக்கு இங்கே மாடிஃபைல போனீங்கன்னா ஸ்ப்ளிட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸ்ப்ளிட் எலிமெண்ட், ஸ்ப்ளிட் வித் கேப். ஓகே, ஸ்ப்ளிட் வித் கேப்னா ஒரு கேப்போட ஸ்ப்ளிட் ஆகும். ஸ்ப்ளிட் எலிமெண்ட்னால் நம்ம நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு அந்த இடத்துல ஒன்றும் தேவையில்லை. ரைட்டுங்களா, ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எனக்கு இதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பதில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல எனக்கு கார்னர் டூலை யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கேன், எனக்கு அது அழகாக ட்ரிம் ஆயிரும். ரைட், இப்போ எனக்கு இந்த வால் தேவையில்லை, இந்த வாலை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம போய் 3Dயில் போய் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் வியூஸை வச்சுக்கிறேன். ரியலிஸ்டிக், நீங்கள் இதில் போனீங்கன்னா ரியலிஸ்டிக்னு ஒன்று இருக்கும். ரியலிஸ்டிக் வின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது புரியும். ஓகேயா, ஸோ இப்போ நான் திருப்பி என்ன பண்ண